வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன? தக்காளி சாதம். இதோட ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்கும் பிடிச்ச இந்த காலிஃப்ளவர் 65. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பொன்னி ரைஸ் 1 கிளாஸ், தக்காளி 6 நம்பர், வெங்காயம் 3 நம்பர், பூண்டு 20லேருந்து 25 பல்லு, காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். இந்த அரிசியை இந்த பவுலில் போட்ட பிறகு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வேக வைக்க போகிறோம். பொன்னி ரைஸ், பச்சை அரிசி இந்த மாதிரினா ஊற வச்சு வாஷ் பண்ணலாம். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இதுதான் வித்தியாசம் பாஸ்மதி ரைஸ்க்கும் பொன்னி ரைஸ்க்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசி வேக வைக்க போகிறோம். நல்லா சூடாக இருக்க தண்ணியில் அரிசியை போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 90% பாயில் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் குக் பண்ணும்போது ஒரு 10% முன்னாடி எடுத்துக்கணும். ஏன் கேட்டோன்னா அப்போ தான் அந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் கரெக்டாக ஒத்து வரும். அதனால் 90% அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துருங்க. வெல்டனாக குக் பண்ணக்கூடாது, அதே டைமில் அன்குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக 90% எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கங்க. நல்ல வடிகட்ட அந்த அரிசியை எடுத்து பெரிய ட்ரேயில் போட்டு அந்த அரிசியை கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணும். ஏன் கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி ட்ரேயில் போடுறோம். அடுத்தது இந்த தக்காளி தொக்கு எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றலாம். ஏன் கேட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணும். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்கிறது தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எடுத்த உடனே என்னடா எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் தக்காளி தொக்கு இன்கேஸ் மீந்தால் கூட மறுநாள் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதனால தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். வெங்காயம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் கலர் மாறி இருக்கும். இதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குறீங்களோ அந்த வாசனை நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த மசாலா ஸ்டைலில் வர இந்த தக்காளி தொக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கு பிறகு பழமாக உள்ள தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக போடுங்க. 6 தக்காளிக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த மசாலா வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அப்போ தான் குக் பண்ண அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்திருக்கா, இதை திருப்பி நல்லா குக் பண்ணும்போது நல்லா கெட்டியாக ட்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் ரைஸ் போடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டினா ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கரெக்டாக ஒட்டாது. அதனால தான் தக்காளி தொக்கு நல்லா கெட்டியாக ஆகணும். இந்த மாதிரி
இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை தொட்டு சாப்பிட்லாம். அதே டைமில் ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன், அந்த அரிசியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி நல்லெண்ணெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மசாலா அதிகமாக இருந்தது, அப்படிலாம் காரம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ஒயிட் ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தக்காளி சாதம் ரெடி. இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் பெரிய காலிஃப்ளவர், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, லெமன் 1/2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கற்ற, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருட்கள். இந்த காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் முக்கியமானது. அது என்ன கேட்டோன்னா, இந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். அதாவது ஒரு பவுலில் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை அதில் போடுறோம். இந்த மாதிரி போடும்போது அந்த காலிஃப்ளவரில் எதனா பூச்சி சின்ன சின்ன புழு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் எப்போவுமே வீட்டில் காலிஃப்ளவர் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஒன்று கொதிக்கிற தண்ணியில் போடலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் க்ளீன் ஆகி ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி மேரினேஷன் பண்ணுறது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேசிக் மேரினேஷன் எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். என்கிட்டலாம் கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி பக்குவமாக ப்ராப்பராக ஸ்டைலில் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷுக்கு ஒரு பூ கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேரினேஷன் பண்ணி முடித்த பிறகு காரம் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தனியாத்தூள் போட்ட பிறகு சில்லி பவுடர், இதுக்கு பிறகு பெருங்காயம். எப்பவுமே ஒரு டிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுருக்கேன். கரம் மசாலா அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கடலை மாவு. இந்த அரிசி மாவு கடலை மாவு எப்பவும் சொல்கிறது தான். அதாவது கடலை மாவு வந்து 2 மடங்கு கேட்டிங்கன்னா அரிசி மாவு 1 மடங்கு. நீங்கள் இந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் மாவு கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கையிலேயே பிச்சு போடுங்க. போட்ட பிறகு லெமன் ஜூஸ். நான் சொன்ன கொண்டுக்கு லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பழம்னா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வினிகர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க லாஸ்ட் டைம் பண்ணும்போது. கண்டிப்பாக வினிகர் வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸில் வர அந்த புளிப்பு தன்மை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். கடலை மாவு, அரிசி மாவு அதிகமாக இருந்தால் பஜ்ஜி மாதிரி போயிடும். இந்த மாதிரி கோட்டிங்கில் கரெக்டாக இருக்கணும். அந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைட்டாக கோட்டிங் ஆனாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் காலிஃப்ளவர் நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன் கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ணுறது 2 விதம் இருக்குது. ஒன்று, அந்த காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது டைரக்ட் நல்ல ஒரு டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு மெத்தட், நீங்கள் பச்சை காலிஃப்ளவரை மேரினேஷன் பண்ணி போடும்போது இந்த மாதிரி மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன அவங்க கேட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் ஜாரனில் தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா, எதுக்காக இப்படி பண்ணுற கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஆனால் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு
வெயிட்லெஸ் ஆகிடும். அதனால தான் ஜார்னியில் அப்படி தூக்கி போட்டு பார்ப்பாங்க வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்ஸு.